திக்குகள் உண்டு. அதே போலதான் எல்லா இடத்திலும் அந்த 8 திக்குகளுக்கும் 8 தேவர்களை முன்னிறுத்தி வரக்கூடிய எதிர்மறை சக்தியை அகற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த 8 தேவர்களான அஷ்டதிக் பாலகர்கள். அப்படிப்பட்ட அவர்களை முன்னிறுத்தி இந்த இடத்தினுடைய வெறுவி யாகசாலையை சுற்றி பாதுகாவலர்களாக அவரை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக இந்த வாஸ்து சாந்தின்னு சொல்லக்கூடிய பூஜைகளானது நிறைவு பெற்று இந்த ஆலயத்தை திருப்பணி செய்வதற்கு முன்னதாக இந்த சுவாமி எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், பாலஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே சிறியதாக ஒரு பாலாலயம் அமைத்து அந்த பாலாலயத்தில் அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். திருப்பணி முடிஞ்சவொடனே என்ன செய்யறோம், இன்னைக்கு இந்த குடமுழக்கு விழாவினுடைய முதற்கால வேள்வி துவக்கம். அந்த வேள்வியிலே சுவாமியை மறுபடியும் கலாகரிசனம், இந்த சுவாமியை ஒரு கும்பத்தில் எழுந்தருளச் செய்து அந்த கும்பத்திலிருந்து சுவாமியை நாம் என்ன செய்யறோம், அம்பாளையும் சுவாமியான முருகனையும் திரு குடத்திற்குள் கலாகரிசனம் ஆகர்ஷணம் அந்த இறை சக்தியை ஆகர்ஷணம் செய்து யாகசாலைக்கு கும்பமாகப்பட்டது பிரவேசம் செய்யப்பட்டு கும்பத்தை ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது. அந்த கும்பமான இந்த சுவாமியினுடைய உடம்பு, இந்த கலசம் அப்படிங்கிறோம், அதுதான் சுவாமியினுடைய உடம்பாக பாவித்து அதை நம்ம எஜமானர்கள் திரு கரங்களினாலே சுமந்து அதை கொண்டு வந்து ஒரு ஸ்தாபனம் பண்ணி இந்த இடத்துல வேள்வி நடக்குது. இந்த சுவாமி அம்பாளுக்கும் சிறப்பானதொரு முதற்கால வேள்வி சன்னபதி ஹோமங்களானது நடைபெற்று தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த வேள்வியின் நிறைவு பகுதியான நிறையவி என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாதி ஒரு கும்பாபிஷேகத்தில் 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஒன்று, கும்பாபிஷேகத்தினுடைய முக்கிய நிகழ்வு குடமுழக்கு, கோபுரத்திலே புனித நீர் ஊற்றப்படக்கூடிய நேரம் மிக முக்கியமானது. அதே போல யாகசாலையிலே யாக வேள்வியிலே நிறையவி செய்யப்படக்கூடிய நேரம் பூர்ணாகுதி உத்தமான் என்று சொல்லப்படக்கூடிய வேளை. யாகசாலையிலே யாக வேள்வியிலே எந்த தெய்வத்தை நாம் ஆவாகனம் செய்திருக்கின்றோமோ அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிர்வாகம், அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். பூர்ணாகுதி உத்தமான் என்று சொல்லப்படக்கூடிய வேளை இந்த யாகசாலை யாக வேள்வியிலே இன்னைக்கு இந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வத்திற்கான வேள்வி நடைபெறுகின்றதோ அந்த தெய்வத்திற்கு நிறைவு செய்யக்கூடிய பகுதி. பூர்ணாகுதி கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக சதுர்வேத பாராயணமான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமான 4 வேதங்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டு இந்த கும்பாபிஷேக குடமுழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிஞ்சாந்தி பெருவிழா வைபவத்தினுடைய மிக முக்கியமே விமான கலசம். அந்த விமான கலசத்தை என்ன செய்ய போறோம், கோபுரத்தின் மேலே சரியாக 9 மணிக்கு குரு ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நேரத்தில் கோபுர கலசை பிரதிஷ்டை செய்து அதற்கு அடுத்தபடியாக மூலஸ்தானத்திலே யந்திரஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமியினுடைய பொதுவா நிறைய ஆலயங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், சுவாமிக்கு பிம்பங்கள்லாம் வச்சிருப்போம். சில ஆலயங்கள்ல திருவுருவம் ஆலயத்திற்குள்ளே இருக்கும்,